ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினையே நாம் மையப்படுவதாக இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த காலவெளியில் இயேசப்பா ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறார். என்னோட கூட சேர்ந்து மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திற்கு நேரம் உங்கள் கவனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரொம்ப ஒரு அழகான வார்த்தையை ஏசப்பா ரொம்ப ப்ரெஸ் பண்ணி சொல்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் அப்படின்னு சொல்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால் மாறாதவராம். வசனம் சொல்லுது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மனுஷனை போல மாறுவதற்கு அவர் ஒரு மனிதர் அல்ல. ஒரு காரியத்தை சொல்லிட்டு அதுலேருந்து மாறுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. பொய் சொல்ல அவர் ஒரு தெய்வம் அல்லங்க. அவர் சொன்னதை ஏற்ற நேரத்தில் ஏற்ற டைமில் அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். காரணம், அவர் மாறாதவர். ஒருவேளை நீங்கள் என்ன பார்த்து கேட்கலாம், நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்க, ஆனால் எப்போ நடக்கும்னு தெரில, ஒருவேளை நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் அவிசுவாசம் நம்பிக்கையெல்லாம் உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனால் எப்போ நடக்கும்னு தெரில, ஒருவேளை நடக்காமல் கூட போயிருமாமா, பயமாக இருக்குது அப்படின்னு ஒருவேளை பயந்து போய் ஃபீல் பண்ணிட்டுருக்கிறீங்களா? நீங்கள் நான் ஆராதிக்கிற அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மனிதன் அல்ல. அவர் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகமே அழிஞ்சாலும், வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது, மாறாது. உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்னது நிச்சயம் நடக்கும். இந்த காலவேளையில் உங்களை பார்த்து நான் என்கரேஜ் பண்ணுறேன். உங்கள் வாழ்க்கையில் அவர் வாக்குத்தத்தம் பண்ணினது ஏற்ற நாளில் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். காரணம், அவர் சொல்கிறார், நான் மாறாதவர். என் சத்தியம் ஒரு நாளும் மாறாது, என் வார்த்தை ஒரு நாளும் மாறாது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஒருவேளை நீங்கள் மறந்து போயிருக்கலாங்க. ஆனால் எப்போ கொடுத்தாரு, எந்த சூழ்நிலை நமக்கு கொடுத்தாரு, எந்த தேதியில் கொடுத்தாரு, எந்த வருஷத்தில் கொடுத்தாரு, எந்த செகண்டில் கொடுத்தாருன்னு முதற்கொண்டு அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் அவர் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த காலவெளியில் எப்போ நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியோடு உட்காந்துட்ருக்கிறீங்களா? ஒருவேளை நடக்காமல் போயிருமோ, கர்த்தர் மறந்துட்டாரோ அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். God never changes. He never changes. நம்ம தான் சில நேரத்தில் மாறி போயிடுறோம். கர்த்தர் சொல்கிறார், நான் ஒரு நாளும் மாற மாட்டேங்க. என் பிள்ளைகளுக்காக சொன்னதை ஏற்ற நேரத்தில் நான் நிறைவேற்றுவேன். கர்த்தருக்காய் காத்திருங்கள். கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழும்புகிற நாட்கள் வெகு சீக்கிரத்தில் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். நாள் முழுவதும் நீங்கள் என்ன அறிக்கை பண்ண போகிறீங்க தெரியுமா? மாறாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நான் உண்மை நம்ப கிருபைதாங்க சொல்லி பாருங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். God bless you. Have a blessed day.